வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்மளோட சேனலில் வீடியோஸ் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஆடி மாதத்தோட சிறப்புகளில் தான் இருக்கும். என்னென்னா, இந்த ஆடி மாதம் எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிச்ச ஒரு மாதம். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு மாதம். ஏன்னா அம்மன் வழிபாடுன்றது அவ்வளோ இருக்கும். எல்லா கோவில்கள்லையும், எல்லா அம்மன் கோவில்கள்லையும் சிறப்பு வழிபாடுகள் நிறைய நடக்கும். இந்த மாதத்தில் அம்மனுக்கு வளையல் அலங்காரம், பூ அலங்காரம், வேப்பிலை அலங்காரம், அதுக்கப்புறம் அம்மனுக்கு கூழ் காய்ச்சி ஊற்றுறது. உங்களோட அம்மன் உங்களோட குலதெய்வம் அம்மன் குலதெய்வமாக இருந்தால் கூழ் காய்ச்சி வச்சு கருவாட்டு குழம்பு, கீரை பொரியல், அந்த மாதிரி நிறைய குலதெய்வத்துக்கு நிறைய படைகள் வச்சு வீட்டுக்கு குலதெய்வத்தை அழைச்சி சாமி கும்பிடுறது. இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் இந்த ஆடி மாதத்தில் இருக்குது. இந்த ஆடி மாதம் எனக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும்னா, இந்த ஆடி மாதம் தான் என்னோடய பொண்ணு பிறந்தா. அவள் பிறந்ததுலேருந்து ஆடி மாதம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மாதமாகிடுச்சு. இந்த கடந்த 2 வருஷத்தில் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஆனால் ஆடி மாதத்தில் குழந்தைங்கள் பிறக்கக்கூடாது, நிறைய கஷ்டங்கள் வரும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு விஷயமா நான் யோசிக்கவே இல்லை. எனக்கு இந்த ஆடி மாதத்தில் அம்பாலே பிறந்தாலும் தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். என் பொண்ணும் அதே மாதிரி தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதத்தில் ஆடிப்பூரமில் ஏன் வளையல் வாங்கி கொடுக்குறோம். இந்த வளையலுக்கு எவ்வளோ சிறப்பு இருக்குன்னா, கல்யாணம் நடக்கணும், ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டே இருக்குது, கல்யாணம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறவங்களும், குழந்தை இல்லை, குழந்தை வரம் வேணும், குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களும் இந்த ஆடி மாதத்தில், இந்த ஆடிப்புறத்தில் அம்பாளுக்கு மஞ்சள், குங்குமம், வளையல், பூ இதெல்லாம் வாங்கி கொடுத்து மனசார வேண்டிக்கிட்டோம்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம் ஆடிப்பூரம்குள்ளே இதெல்லாம் நடந்துருன்றது நம்மளோட நம்பிக்கை. கண்டிப்பாக அதே மாதிரி எல்லோரும் பண்ணிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நானும் உங்கள் எல்லாருக்காகவும் தான் சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு வந்தேன். எல்லாருக்குமே கண்டிப்பாக நீங்கள் நினச்சது, நீங்கள் என்ன நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது அடுத்த வருஷம் ஆடிப்பூரம்குள்ளே நடந்துடும். கண்டிப்பாக அம்மனோட அருள் உங்களுக்கு நிறையாவே இருக்கும். இந்த வீடியோஸ் பார்க்குற நண்பர்கள் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ, டாட்டா, பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சொல்ல மறந்துட்டேன், யூடியூப்பில் சில கண்டிஷன்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. சில நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னென்னா, February 1ஆம் தேதிக்குள்ளே 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிடணும். ஸோ அதனால் நண்பர்களே, ப்ளீஸ் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு லைக்கையும் போட்டுருங்க. அப்போ தான் நம்மளோட சேனலையும் கொஞ்சம் க்ரோ பண்ணி கொண்டு போகிறதுக்கு